ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தையல் இயந்திரமாக தமிழக அரசிலிருந்து மானியம் ரூபாய் 15,000 பெறலாம். இது யாருக்கெல்லாம் கிடைக்கும், இதுக்கு விண்ணப்பம் செய்வது எப்படி, எங்கு சென்று நீங்கள் வந்து விண்ணப்பம் செய்யணும் அப்படின்றத பற்றி நம்ம கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தையல் இயந்திரம் வாங்குவதற்கு தமிழக அரசிடமிருந்து மானியம் வந்து ரூபாய் 15,000 வந்து வழங்குறாங்க. இது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண் பெண் என இருபாலரும் மூன்றாம் பாலினத்தினர் என அனைவருக்குமே வந்து இந்த திட்டம் வந்து பொருந்தும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சமூக நலத்துறையால் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஆண் பெண் என அனைவருக்குமே இந்த திட்டம் வந்து பொருந்தும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 to 45 வயதுடைய ஆண் பெண் மற்றும் மூன்றாம் பாலினத்தர் இவர்களுக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கு என்னென்ன ஆவணம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வருமான சான்றிதழ், வருமானத்தை பொறுத்தவரையும் 70,000 கீழே இருந்தால் தான் இதுக்கு வந்து தகுதி பெற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வருமான சான்றிதழ், ஆதார் கார்டு, நீங்கள் தையல் பயிற்சி மேற்கொண்டு இருக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட் வேணும். மேலும் பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கு, இது போன்ற ஒரு சில பேசிக் டாக்குமெண்ட் இருந்தாலே போதும். இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சமூக நலத்துறையில் மூலியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பம் செய்யலாம். ஸோ விண்ணப்பத்தை வந்து நீங்கள் அவங்க இடத்துலேயே வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு அதை ஒரு காப்பி வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க. ஸோ வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்களுக்குள் உங்களுக்கு வந்து உங்களுடைய எலிஜிபிள் ஆயிருச்சா ஆகலையா அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் ஒரு மெசேஜ் வரும். ஸோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு வந்து உங்களுடைய வங்கி கணக்குக்கு நேரடியாக அல்லது உங்களுக்கு மிஷின் வருது அப்படின்னா உங்களுக்கு மிஷினை கூட அவங்க வந்து வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா முழுக்க சமூக நலத்துறையால் மட்டும் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. ஆண் பெண் மற்றும் மூன்றாம் பாலினத்தை என அனைவருக்குமே வந்து இந்த திட்டம் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அந்த சமூக நலத்துறை அணுகி நீங்கள் வந்து இதற்கான விண்ணப்பத்தை வாங்கி பூர்த்தி செய்து கொடுத்தால் உங்களுக்கு வந்து வருகின்ற இந்த நிதியாண்டுக்கான இந்த நலத்திட்ட உதவிகளை வந்து பெற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது போன்ற நீங்கள் அடுத்தடுத்த பயனுள்ள தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்க நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.